அந்த அளவுக்கு தரமான பேனலு மகேந்திரா பம்பு தான் இங்கே போட்டு கொடுத்தோம். எந்த பம்பாக இருந்தாலும் சோலாரில் ஓடும். அதாவது லோக்கல் மேனுஃபேக்சரிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா தாராளமாக பம்பு ஓடும். லோக்கல் மேனுஃபேக்சரிங்கில் ஏன் அப்படின்னா, தண்ணி அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 5 ஹெச்பி பம்பு லோக்கலில் வைண்டிங் பண்ணுறாங்கன்னா, ஒரு 6 ஹெச்பிக்குரிய காயில் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சோலாரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 5 ஹெச்பினா 5 ஹெச்பி வைண்டிங். அது எந்த பிராண்டு பம்பாக இருந்தாலும் சோலாரில் ஓடும். மேல் மோட்டார் ஓடும், நீர்மூழ்கி மோட்டார் ஓடும், அது மாதிரி கிணத்துக்குள்ளே போகிற மோட்டார் இருந்தாலும் சரி, எந்த மோட்டார் வேணாலும் ஓடும். கரெக்டாக 5 ஹெச்பிக்குனா அந்த 5 ஹெச்பிக்குரிய காயில் வைண்டிங் இருந்தால் பிரமாதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், 7வது வருஷம் பெர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சரியான பேனல் தான் மின் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அந்த மாதிரி தரமான பேனலை நீங்கள் தயாரிக்கும்போது, அதை தயாரித்த கம்பெனியில் வாங்கி போடும்போது, அதை தெரிவு செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும். நாங்கள் எங்கள் கம்பெனியை 2008 ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரோம். அதனால் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லிடுறோம், இந்த பேனலில் இப்படி இருக்கும், இந்த பம்பு இப்படி இருக்கும் அப்படின்னு.